என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். வீட்டில் இருந்து கொண்டே வேத தியானம் செய்யும் ஒரு அழகிய தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இன்றைய வேத தியானம் சங்கீதம் 6ஆம் அதிகாரம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினீத் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 5வது சங்கீதத்தில் நெகிலோத் என்னும் வாத்தியத்தை குறித்து பார்த்தோம். குழலின் வழியாக காற்றை அனுப்பி வாசிக்கும் ஒரு காற்றிசை கருவிதான் நெகிலோத். ஆனால் சங்கீதம் 6இல் குறிப்பிட்டிருக்கிற நெகினோத் என்னும் வாத்தியம் 4 நரம்புகளை உடைய ஒரு நரம்பிசை கருவி. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினீத் என்னும் ராகம். செமினீத் என்னும் ராகம் குறைந்த தொனியில் பாடும் ஒரு ராகம், வாசிக்கும் ஒரு ராகம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினீத் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத் தலைவனுக்கு, மியூசிக் லீடருக்கு, கொயர் மாஸ்டருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது. இந்த சங்கீதம் ஒரு இரவு நேரத்தில் படுக்கையில் படுத்துக்கொண்டு இவர் எழுதியிருக்கலாம். 6வது வசனம் சங்கீதம் 6:6, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி, மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவர் கட்டிலில் படுத்துக்கொண்டு அழுது கொண்டு இந்த சங்கீதத்தை புலம்பி இருக்கலாம், பாடி இருக்கலாம். பாருங்களேன், 1லிருந்து 7 வசனங்கள் கர்த்தருடைய கோபத்தினால, அதன் வந்த விளைவுனால தனக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறது. அந்த வியாதியின் நெருக்கத்தை சுட்டிக்காட்டி இவர் பாடியிருக்கிறார், புலம்பி இருக்கிறார். 1வது வசனத்திலே ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல், அவருடைய உக்கிரத்தினால் வந்த தண்டனை என்று தாவீது சொல்லுகிறார். ஏன் தாவீதுக்கு இப்படி ஒரு தண்டனை வந்தது என்று சொன்னால், பாவம், மனஸ்தாபப்பட்டு எழுதிய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது 6வது சங்கீதம். ஒரு பாவத்தின் நிமித்தம் இவருக்கு ஆண்டவருடைய கோபமும் கடிந்து கொள்ளுதலும் உக்கிரமும் தண்டனையாக வந்திருக்கிறது. என்ன பாவமா இருக்கலாம்? பத்சேபாளிடம் இவர் செய்த பாவமாக இருக்கலாம். என்மேல் இரக்கமாயிரும் என்று ஆரம்பிக்கிறார். நான் பலனற்று போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை குணமாக்கும், என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது, என் ஆத்துமாவும் வியாகுலமா இருக்குது. ஆத்துமாவும் வியாகுலமா இருக்குது. முக்கியமா இதை கவனிக்க வேண்டும். ஆத்துமா ஏன் வியாகுலமா இருக்கிறது? சத்துருக்களின் இகழ்ச்சி. பாருங்களேன், 10வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சுற்றி இருக்கிற பகைஞர்கள் அவரை தினந்தோறும் அவர் வியாதியின் நிமித்தம் இவன் செத்து போவான், இவன் பாவி, இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இவன் பாவத்தின் நிமித்தம் வந்த வியாதி என்று சொல்லி எல்லோரும் ஏளனமாய் இவரை இகழ்ச்சி செய்கிறார்கள். எனவே தான் சொல்லுகிறார், என் ஆத்துமா வியாகுலமாய் இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, அவருக்கு வந்த வியாதியினால் அவருக்கு என்னென்ன ஏற்பட்டு இருக்கிறது தன் உடலில் என்று அவர் சொல்லும் பொழுது, பலனற்று போயிருக்கிறேன், குணமாக்கும், எலும்புகளெல்லாம் நடுங்குகிறது, ஆத்துமா வியாகுலப்படுகிறது, எலும்பெல்லாம் நடுங்குகிற ஒரு சூழ்நிலை. பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரொம்ப மெலிந்து என் எலும்பெல்லாம் நடுங்கி ஒரு டம்ளரை கூட தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பாருங்களேன், அந்த மாதிரி பாருங்களேன். நிறைய பேர் வியாதியினால் இப்படி கஷ்டப்படுகிறார்கள். இரவு முழுவதும் கண்ணீர், படுக்கையை ஈரமாக்கி கட்டிலை நனைக்கிறேன், கண்களெல்லாம் குழி விழுந்து போயிற்று. இப்படி ஒரு தாவீதை முன்னாடி நிறுத்தி பாருங்களேன். எலும்புகளெல்லாம் நடுங்கி, கை காலெல்லாம் மெலிந்து, கண்களெல்லாம் குழி விழுந்து, கண்களெல்லாம் மங்கிப்போய், இதே போல எத்தனை பேர் கடந்து போகிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரிடம் இந்த நாளில் நீங்கள் கேட்க போகிறீங்க, கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போயிருக்கிறேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகளெல்லாம் நடுங்குகிறது, என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. சுத்தி சத்துருக்கள் யோபுவை தூஷித்தது போல என்னையும் தூஷிக்கிறாங்க, தாவீதை தூஷித்தது போல என்னையும் தூஷிக்கிறாங்க. நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தாவீதை போல ஒரு மனஸ்தாப சங்கீதம் வையுங்களேன். தேவன் பெரிய மாற்றங்களை உங்களுடைய உடல் சுகத்திலையும் தருவார்,
உங்கள் வாழ்க்கையிலும் தருவார், உங்கள் எதிர்காலத்திலையும் தருவார். இவ்வளவு புலம்பலாய் புலம்பின தாவீது டக்குன்னு எழும்பி நிற்கிறாரு பாருங்களேன். 8வது வசனத்திலிருந்து, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சுங்க? உடனே அவர் சுகமாய் எழுந்து நின்றாரா? இல்லை, விசுவாசம். விசுவாசம். அன்னாள் ஜெபித்ததுக்கு அப்புறமா, ஆலயத்தில் போய் ஜெபித்ததுக்கு அப்புறமா அவள் துக்கமுகமா இருக்கவில்லையா? ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்துவிட்டது. இங்கேயும் இவ்வளவு நேரம் தன்னுடைய தகப்பன்ற புலம்பிய தாவீது, தன் உடல் சோர்வு வியாதியை பற்றி புலம்பிய தாவீது, சத்துருக்களை பற்றி புலம்பிய தாவீது இப்ப என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கேட்பார் என்று கூட சொல்லவில்லை, கேட்டார். நீங்களும் சொல்லுங்களேன். அக்கிரமக்காரரே, என்னை தூஷித்தவர்களே, நான் இறந்து போவேன் என்று சொன்னவர்களே, நான் வீழ்ந்து விடுவேன் என்று சொன்னவர்களே, இதற்கு மேல் உனக்கு வேலை இல்லை என்று சொன்னவர்களே, என்னை விட்டு அகன்று போங்க. கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சொல்லலாமா? என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். என்ன ஒரு விசுவாச அறிக்கை! தாவீதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. வெற்றி தாவீதுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். முழுமையான வெற்றி கொடுத்ததுக்கு இதுதான் காரணங்க, விசுவாசம். சத்துருக்கள் எல்லாம் பின்னாக திரும்பி சடுதியில் வெட்கப்படுவார்கள் என்று அறிக்கை பண்ணுகிறார். நீங்களும் அறிக்கை பண்ணுறீங்களா? முதலாவது தாவீதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் மனஸ்தாப விண்ணப்பத்தை வைங்க. அடுத்து விசுவாச ஜெபத்தை வைங்க. கர்த்தர் வெற்றி தருவார். ஜெப தேவைகளுக்கு 7339029114. வேத தியானம் தினமும் பெற்றுக்கொள்ள ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.